ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. இப்போ நம்ப எங்க இருக்கோம் நம்ப? இப்ப எப்படி பேசி எந்த அ வீக் 2ல நம்ம இப்போ இருக்கோம். அ இப்ப தான் எல்எஸ்ஜி அண்ட் ஆர்எஸ் ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சிருக்கு. சாரி, நான் ஒரு சின்ன வெக்கேஷன் இந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே போயிட்டு வந்தேன். எங்க போனாலும் உலகத்துல எங்க போனாலும் மனசானா சின்னசாமிக்கும், சேப்பாக்குக்கும் அண்ட் என்னோட சூழ்நிலையில கொஞ்சம் உப்பல்லையும் நம்ப அத சுத்தி தான் இருக்கோம் நமக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணேன். ஆனா, ஸ்ரீனி, நீங்க பயங்கரமா ஃபாலோ பண்ணீங்கன்னு நெனைக்கிறேன். உங்க மெசேஜ்லாம் கன்டினியூஸா வந்துச்சு. ஆமா. ஹலோ ராம். நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்து இந்த வீக் போயிட்டு வந்துட்டீங்க. நான் நெக்ஸ்ட் வீக்கெண்டு இந்த வீக்கெண்ட் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. வில் கீப் இன் ட்ராக். அதான் ஆமா. நானும் எப்படி இருந்தாலும் வெக்கேஷன் போனாலும் வில் கீப் அ ட்ராக். அம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க? நான் எனக்கு ஆக்சுவலி என்ன இருந்துச்சுன்னா, நான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். மேட்ச்லாம ஆக்சுவலி சில அஃப்கோர்ஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் அப்படியே லைட்டா பார்த்துட்டேன். அ ஓவரால் இந்த வாரம் வந்து கிரிக்கெட் வந்து 11 பேர் விளையாடுறது, என்னது இட்ஸ் a டீம் ஸ்போர்ட் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த வாரம் என்ன சொல்றது, ஒரு டாமினேட்டட் பை இண்டிவிஜுவல்ஸ். ஒரு இண்டிவிஜுவல்ஸ் அவங்க தான் ஹெட்லைன் பண்ணாங்க. யூ நோ ஆ த த ம். ஸ்டார்ஸ்ன்னு சொல்லலாம். இல்ல அப்கமிங் ஸ்டார்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ம். அந்த மாரி ஒரு 5, 6 இண்டிவிஜுவல்ஸ சுத்தி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் நம்ம பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் ஒண்ணு வந்து எல்லாருக்குமே தெரியும் நாங்க எத வச்சு ஆரம்பிப்போம்னு கண்டிப்பா. ஆ ஏன்னா நமக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் தேவ. அண்ட் இது வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட்ன்னு சொல்லலாம், டிராமான்னு சொல்லலாம். அண்ட் இது ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் தாங்க நடக்கும் இந்த டிராமா. நான் எத பத்தி பேசுறேன்னு எல்லாருக்கும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஹார்திக் பாண்டியா. நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்க போறோம். அங்கேருந்து அப்படியே லைட்டா லெஃப்ட் எடுத்து அப்படியே கோலிய டச் பண்ணிட்டு, அங்கேருந்து அப்படியே யூ டர்ன் எடுத்து அப்படியே மயங்க் யாதவ் ஒரு நியூ சென்சேஷன் வந்திருக்காரு. ஆ ஷினி, நீங்க ஐ திங்க் நீங்க கூடிய சீக்கிரம் அவர் ரொம்பவே சீக்கிரம் ஒரு ஃபேன் ஆன மாரி எனக்கு தோணுது எனக்கு. ஆ அத மாரி அப்புறம் ஆஃப் கோர்ஸ் நம்ம தல தோனி. ஆ அண்ட் ஷீனியோட ஃபேவரைட் ரிஷப் பந்த். அண்ட் ஃபைனலி ஆ எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஜிடி. ஒரு போரிங்கான மேட்ச்சுங்க அது ஹானஸ்ட்டா சொல்லணும்னா. ஸோ அதையும் லைட்டா நம்ம வந்து ஆனா பட் பட் தேர் இஸ் அதுலயும் இருக்கு சிலதெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டியது. பட் யாஹ்! எ எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு இந்த கன்டென்ட் வந்து புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க இப்போ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. YouTubeல பார்க்குறீங்கன்னா, நீங்க வந்து பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல கேட்குறீங்கன்னா, அதுல வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரேட்டிங் குடுங்க. ரொம்பவே முக்கியம் எங்களுக்கு அது. ஆ அண்ட் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்க ஃபிரெண்ட்ஸோட இந்த கன்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா. ஓகே. ஹார்திக் பாண்டியா. இந்த ஸ்டோரி வந்து இது 2015லேருந்து ஆரம்பிக்கணுமா? இல்ல இத 2019 அந்த காஃபி வித் கரண்ல நடந்த சம்பவம், அதுலேருந்து அத ட அத் யூ நோ எல்லா அவரோட அந்த ஃபுல் கரியர் இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் ஆஃப் ஃபீல்ட் நடந்தது, எல்லாமே சேர்த்து அது எல்லாத்தோட இம்பாக்ட் இப்ப கடைசில எங்க வந்து நின்னுச்சுன்னா, ஒரு பிளேயர், ஒரு இந்தியன் பிளேயர் வந்து, அவர் வந்து எந்த ஸ்டேடியம்க்கு போனாலும், அவரோட பழைய ஸ்டேடியம் போ, நீ புது ஹோம் ஸ்டேடியம் போ, நீ எங்க போனாலும் அவர வந்து இப்போ பண்றாங்க. இது ரொம்ப ஒரு விசித்திரமான ஒண்ணு நடக்குது. ஆ ஸ்ரீனி, நீங்க இருக்கிற நாடு வந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக்க கரைஞ்சு புழிஞ்சு, அவங்க எல்லா ஃபேன்ஸும் அங்க அடிச்சுக்கிற நாடு அது. இஸ் திஸ் அ குட் சைன்ங்கிறீங்களா? ஐபிஎல்க்கு. ஹார்திக் பாண்டியாக்கு பிரச்சனை இருந்தாலும். அம் எப்படி பார்க்குறீங்க இத? ஆ அதுதான் எப்படி பார்க்குறோம் அப்படின்றது. அதாவது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதுதான் பிசிசிஐ தே வாண்டட் திஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா வந்து ஐபிஎல் யூ நோ இட் இட் இதுதான் வந்து வாஸ் அபவுட் ஃபேன் ஃபாலோயிங், பில்டிங் ரைவல்ரி பிட்வீன் அந்த ரைவல்ரிஸ்லாம் எக்ஸிஸ்டிங் இருக்கு. பட் ஓரளவுக்கு வந்து என்ன சொல்றது? ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே இருக்கட்டும், மும்பை வெர்சஸ் சிஎஸ்கே அந்த மாரி இருந்ததுனே தவிர, திஸ் இஸ் கான் அ பியாண்ட் ஒரு என்ன சொல் டீம் வெர்சஸ் டீம் ரைவல்ரி போயிட்டு அக்ராஸ் த போர்ட் நீங்க நாட் ஜஸ்ட் மும்பை இந்த மும்பை மேட்ச் வந்து நேத்து மும்பை வெர்சஸ் ஆர்ஆர்ல மட்டும் இல்லாம, அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் குஜராத் விளையாடுனதும் சரி,
அண்ட் இதுக்கு இப்போ உப்பல் ஹைதராபாத்ல விளையாண்டுருந்தோம். எவ்ரிவேர் ஹி வாஸ் பூட். ஸோ இட் இஸ் நாட் அ ஃபினாமினன் தட் இஸ் மும்பை ஃபேன்ஸ் மட்டும் தான் அப்படின்னு இல்லாம, திஸ் ஹஸ் பீன் இட்ஸ் டிரான்செண்டட் லைக் எல்லாமே. அந்த இன் ஜெனரல் தேர் இஸ் ரைவல்ரி அப்படின்றது அது வந்து நான் ஒத்துக்கிறேன். தட் இஸ் லைக் குட். யூ நீட் ரைவல்ரி. தட் இஸ் வாட் பில்ட்ஸ் லைக் ட்ரைபலிசம். ஐ மீன் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் சொன்னது தி கிளப்ஸ் ஆர் லைக் ரியலி ட்ரைபலிஸ்டிக். ஃபேன்ஸ் ஆர் ரியலி ட்ரைபலிஸ்டிக். அந்த இது வந்து என்னோட என்னோட கிளப் வர்சஸ் கண்ட்ரி வரும்போது கூட வந்து தே வில் சைட் வித் த கிளப் ஓவர் த கண்ட்ரி. வென் சம்படி ஃப்ரம் ஒரு பிரீமியர் லீக் டீம்லேருந்து இங்கிலாந்துக்கு விளையாடுற போது கூட வந்து தே வில் கோ அண்ட் இட்ஸ் பீன் அப்படி அந்த மாதிரி தான். பட் ஆனால் நம்ம இதில் வந்து இன்னுமே வந்து ஐ மீன் இந்த இதில் கூட அஸ்வின் டாக்ட் அபவுட் இட் லைக் அவரோட யூடியூப் சேனலில் அண்ட் இ கேம் ஃப்ரம் வந்து இது நம்ம எல்லாம் வந்து ஒரு இந்தியா பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஒரு பக்கம் இந்தியா பிளேயர் ஐபிஎல் வரும்போது வந்து யூ ஆர் நாட் அன் இந்தியன், யூ ஆர் நாட் ரிப்ரஸன்டேட்டிங் இந்தியா, யூ ஆர் ரிப்ரஸன்டேட்டிங் யுவர் கிளப்ஸ் அண்ட் லைக் த ஃபேன் ஃபாலோயிங் இஸ் அந்த கிளப்புக்கு தான். ஸோ அந்த வகையில இட்ஸ் அ குட் ஸ்டோரி. இட்ஸ் லைக் யூ சே யூ ஸ்டெப் பேக் அண்ட் லுக் அட் இட். ஹார்திக் பாண்டியான்ற இண்டிவிஜுவலை ரிமூவ் பண்ணிட்டு ட்ரைபலிஸ்டிக் ஃபேன்ஸ் கிளப் ஃபேன்ஸ் அப்படின்னு ரியலி லைக் எம்ஐயோட ஃபேன்ஸ், ஜிடியோட ஃபேன்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு இதுவாயிடுது. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹார்திக் பாண்டியா, ஸோ நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேர் டு யூ திங்க் லைக் த ஃபால்ட் இஸ், ஆர் டு யூ திங்க் தெர் இஸ் அ ஃபால்ட்? இஸ் இட் ரைட் ஆர் ராங் இன் த சென்ஸ்? இதுல அம் இப்போ ஹார்திக் பாண்டியான்னு நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. அந்த இண்டிவிஜுவல ஒரு தடவ நீங்க எடுத்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு ஜேஷா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பிசிசிஐ, ஜேஷா, எல்லா பிரான்சைசி ஓனர்ஸ், பிராட்காஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த மாரியான ஒரு சூழ்நிலை தான் வேணும். ஏன்னா, நீங்க சொன்னது கரெக்ட். இது ஆக்சுவலி இது வந்து இந்த லீக் வந்து இப்போ சாதாரணமா எவனோ எதுக்கோ விளையாடுறான்டா. எவரி 2, 3 இயர்ஸ் அப்படி அப்படி மாறுவான்டா. அப்படின்னு நெறைய பேர் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொச்சமா அப்படியே பேசிட்டு அப்படியே ஜாலியா போயிடுவாங்க. இது என்ன ப்ரூவ் பண்றதுன்னா, ஆக்சுவலி ஜனங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. ஆஃப் சீசன்ல என்ன நடந்துச்சு? இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு 20 செகண்ட் ரீகேப் யாருக்கு இப்போ நம்ம எத பத்தி என்னடா இப்போ திடீர்னு ஹார்திக் பாண்டியா பத்தி இவ்ளோ நேரமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடந்துச்சு? ஹார்திக் பாண்டியா வந்து குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸ்ல ஆரம்பிச்சாரு. 2, 3 டைட்டில் ஜெயிச்சாரு. குஜராத் டைட்டன்ஸ்க்கு மூவ் ஆனாரு. அங்க கேப்டனா இருந்து ஒரு டூர்னமென்ட் ஜெயிச்சு, அதுக்கப்புறம் லாஸ்ட் பால் வரைக்கும் போச்சு. 2ண்ட் டூர்னமென்ட்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாரு ஆஸ் அ கேப்டன். ஆனா, ஆஃப் சீசன்ல அவர வந்து டிரான்ஸ்பர் பண்ணி, ரோஹித் சர்மா இருக்கிற டீம்ல ரோஹித் சர்மாவ கேப்டனா ரிமூவ் பண்ணி, இவர கேப்டனா வச்சு ஒரு ஃபியூச்சர் மும்பை இந்தியன்ஸோட ஒரு டீமோட ஸ்கெலிட்டன உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து இவர் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் எஸ்பெஷலி ரோஹித் சர்மா வந்து நீ போய் லாங் ஆன்ல போய் நீ ஃபீல்ட் பண்ணுங்கிறத சொல்றதெல்லாம் ஆ மத்த ஃபேன்ஸ்க்கும் புடிக்கல. மும்பை இந்தியன்ஸ்க்கும் புடிக்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா என்ன இருந்துச்சுன்னா, முதல் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸோட நடந்தது. அவங்களுக்கு ஒரு அ யூ நோ என்னடா எங்கள விட்டு நீ அந்த டீம்ல போயிட்டியேடா இப்படின்னு. அந்த மாரி ஒரு ஃபீலிங்ஸோட அத அத வெளிப்படுத்தி காமிச்சாங்க. அது வந்து கொஞ்சம் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டடா தான் இருந்துச்சு. ஹைதராபாத்ல அவர பூ பண்ணது தான் வந்து ரொம்பவே ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஹைதராபாத்ல வந்து ஜெனரலி நாங்க நெறைய தடவ போயிருக்கேன். அண்ட் அந்த ஃபேன்ஸ்லாம் வந்து சும்மா அப்படியே 4 அடிக்கிறான், 6 அடிக்கிறான். என் டீம் அடிக்கிறான், அவன் டீம் அடிக்கிறான் எல்லாம். அப்படியே என்ஜாய் பண்ணுவோம்டா. அந்த மாரி ஆளுங்க தான். ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் ஃபைனலி மும்பை மேட்ச்சுக்கு முன்னாடியே வந்து ஐ திங்க் நெறைய ஆர்டிகிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. என்ன நடக்க போகுது? இவருக்கு ஹோம் சப்போர்ட் கிடைக்குமா? கிடைக்காதான்னு. கிடைக்கல. இன்ஃபாக்ட் அங்க தான் இன்னும் அதிகமா ரோஹித் ரோஹித்ன்னு எல்லாரும் சாண்ட்லாம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து லீகுக்கு ஒரு வெற்றி. ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவால்ல. மும்பைக்கு ரொம்ப பிரச்சனைங்க இது. ஐ திங்க் பிரிவியூல நம்ப சொன்னது வந்து, அ மும்பை ஆஸ் அ பிரான்சைசி அவங்களுக்கு வந்து டாப் கிளாஸ் நான் இன்ஃபாக்ட் ஃபைனலிஸ்ட்ன்லாம் வேற சொல்லியிருந்தேன் நான். இருந்தா ஃபைனலிஸ்ட்டா இருப்பாங்க. இல்லாட்டி பாட்டம் 3ல வருவாங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கெமிஸ்ட்ரி. அது வந்து இப்போ உடைய போறதுன்னு தோணுது. என்ன பொறுத்தவரைக்கும் யாருமே இங்க தப்பு இல்ல. யாராவது தப்புனா இந்த ஃபான்ஸ் வந்து அடிச்சுக்கிறாங்க பாருங்க. ஐ திங்க் அது வந்து கொஞ்சம் தம்பி உங்களுக்கும் வேற வேலையெல்லாம் இருக்குப்பா. அதெல்லாம் பாருங்க. அடிச்சுக்கிற அளவுக்கு இவர் ஒரு பெரிய இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்போர்ட் அப்படின்னு அத சொல்ல தோணுது. ரைவல்ரி, சோசியல் மீடியா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஓவரால் ஒரு ஐபிஎல்லோட ஹெல்த்துக்கு ஆக்சுவலி நல்லது தான். அப்படின்னு தான் தோணுது. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து திஸ் நான் எப்படி பார்க்குறேன் தப்புன்றத விட வந்து இட்ஸ் நாட் பீன் தி மும்பை மேனேஜ்மெண்ட் டிட் நாட் ஹேண்டில் திஸ் கரெக்ட்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த சேஞ்ச் ஓவர்.
என்ன ஏன்னா, பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க அவரு? இல்ல இப்ப என்ன பண்ணியிருக்கலான்றது கூட, இப்போ நான் ஒரு அனாலஜி எடுத்தோம்னா இப்போ இஃப் வி ட்ரான்ஸ்ஃபர் திஸ் இன்டூ லைக் நம்ம எவ்ரிடே லைஃப்ல அப்டின்னா, நீங்க ஒரு கம்பெனில வொர்க் பண்றீங்க. யூ கெட் another ஜாப் தட்ஸ் லைக் a ப்ரமோஷன் அப்படின்ற மாரி. ஸோ யூ யூ கோ ஓவர் அண்ட் டூ டிஃபரண்ட் கம்பெனி டூ வொர்க். ஏன்னா உங்களுக்கு அடுத்த லெவல் ப்ரமோஷன். ஸோ இப்போ ஹார்திக் பாண்டியா எடுத்தீங்கன்னா, மும்பைல விளையாடுனாரு. ஜிடிக்கு போனாரு. கேப்டன்சி ப்ரமோஷன் கிடைச்சது. அண்ட் நீங்க அதே மாரி போனீங்கன்னா, அந்த கம்பெனில வொர்க் பண்றீங்க. அவர் டைட்டில் வின் பண்ணாரு. யூ டூ குட் ஃபார் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ். உங்க ஓல்ட் கம்பெனில another பொசிஷன் ஓப்பன்ஸ் ஆர் தே கால் யூ பேக் லைக் அப்ப நீங்க நார்மலா வரும்போது, யூ வில் நாட் ஸ்டெப் டவுன். ஏன்னா இப்ப யூ ஆர் அட் ஹையர் பொசிஷன். ஸோ எசென்ஷியலி யூ வில் வாண்ட் டூ கம் பேக் அட் த சேம் பொசிஷன். இட்ஸ் டஃப் ஓகே. லக் நீங்க லைக் நீங்க என்ன இஃப் யூ சொல்ல வரீங்கன்னா, அவர் மும்பைலேருந்து ஜிடிக்கு போம்போது ஒரு கேப்டனா போனாரு. கேப்டனா ஒரு டூர்னமென்ட் ஜெயிச்சு குடுத்தாரு. இன்னொரு டூர்னமென்ட் கடைசி பால் வரைக்கும் அடிச்சுட்டு போயிட்டாரு. 1 பால் 4 யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவர் அடிப்பாங்க. அப்படி திருப்பி இப்போ அந்த டீமுக்கு வரம்போது, அவருக்கு கேப்டன்சிலேருந்து எது கம்மியா இருந்தாலுமே அவருக்கு அது லாஸ் தான் அது. ஏன்னா அவர் யா ஆல்ரெடி ஆஃப் ஒரு கோர்ஸ். ஸோ கேப்டனா இருக்காரு ஆமா. சக்சஸ்ஃபுல். ஸோ வை வாட் இஸ் தி லைக் அ மோட்டிவேஷன் ஆர் வாட்டெவர் லைக் மணி ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இஃப் யூ ஆர் கோயிங் பேக் ஃப்ரம் லைக் அஸ் அ கேப்டன், அஸ் அ வின்னிங் கேப்டன் டூ போறதுக்கு மும்பைக்கு, அவர பொறுத்தவரைக்கும் அவர் கேட்கறதுல தப்பே கிடையாது. லைக் இல்ல எனக்கு கேப்டன்சி வேணும். ஏன்னா நான் கேப்டனா இருக்கேன் அப்படின்றது. தட் வுட் பி நார்மல் இன் லைக் ம். ஒரு கார்ப்பரேட் லைஃப்ல நம்ம செஞ்சாலும் இன்னும் திருப்பி அதே கம்பெனிக்கு நம்ம பழைய கம்பெனிக்கு போனாலும், யூ வுடன்ட் கோ ஸ்டெப் டவுன். யூ வுட் கோ அட் த சேம் லெவல் யூ வாண்ட் டு பி. If it's tough luck if your ex-boss happens to be in the same company still and is reporting into you, that's just, tough luck. So, அப்போ then the way I think Mumbai management needed to have handled this is better. Like, whether they come clean or think about this beforehand. இத எவ்வளவு தூரம் யோசிக்காம they probably just done, okay, நம்ம ரோஹித் சர்மாவை இது பண்ணிட்டோம்னா, ஆனா, and I think சம்பவம் சூழ்நிலைகள் as well in terms of in the whole Indian England Test series happened. Ashwin came out of that on the Rajkot and talked about like how great a captain Rohit Sharma was as a ஆமா. selfless character. So அந்த எல்லாமே generally there is a build up around like how selfless a character Rohit Sharma is and and இல்ல having வேர்ல்ட் won கப் that ஆக்சுவலி series. நீங்க மறந்துட்டீங்க. Yeah, 2023 வேர்ல்ட் கப்ல ஐ திங்க் ரோஹித் சர்மா ஆஸ் அ கேப்டன் அவரோட ஸ்டாக்ஸ் ரொம்ப புடிச்சு போச்சு எல்லாருக்கும். ஆமா. இவர் செல்ஃப்லெஸ்ஸா வாரான். 30 ரன் 20 பால் அந்த ஸ்டார்ட் குடுக்குறான். அதுக்கப்புறம் எவ்வளோ முன்னாடி போணுமோ போறான். பட் அந்த டெம்போ மட்டும் மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கான். ஹி லெட்ஸ் விராட் கோலி ஆர் ஸ்ரேயஸ் ஐயர் டேக் த இன்னிங்ஸ். அந்த இன்னிங்ஸ பின்னாடி So எடுத்துன்னு போறதுக்கு. ஆனா I இவர் think ஸ்ட்ரைக் ரேட்ட ம். that whole thing, outside of kind of the Mumbai bubble, the whole India captaincy and this thing, I don't think Mumbai Indians management handled that properly. And இப்போ அந்த இது லைக் there are people who saying, oh, ரோஹித் சர்மா அங்க போய் ஃபீல் பண்ண சொல்லு. அது இட்ஸ் லைக் நத்திங் நியூ. அஸ்வின் சொன்ன அதே கான்செப்ட் தான் நானும் சொன்னேன். ஸ்டார்ட்டிங் கோயிங் பேக் டு லைக் Tendulkar ஆகட்டும், like Tendulkar played under Dhoni, Rahul Dravid played under Dhoni, Kumble played under Dhoni. In spite of Dhoni playing under them, you should lift it back to like Dhoni played under Virat Kohli, Virat Kohli played under Dhoni, and then moving on to like Virat playing under Rohit. So இது it's like normal Indian cricketல ஒரு எக்ஸ் கேப்டன் அண்டர் தி நியூ கேப்டன் கீழ் விளையாடுறது இஸ் ஜஸ்ட் லைக் routinely been happening. This is nothing new. காலகாலமா நடக்கிறது லைக் கவாஸ்கர் கபில் தேவ் காலத்துலேருந்து. ஸோ இட்ஸ் நாட் அ ஆமா. நியூ திங். பட் த ஃபேக்ட் லைக் த வே ஐ திங்க் நீங்க ஆரம்பத்துல சொன்னது லைக் 2019 2015ன்றது தெர் இஸ் ஹார்திக் பாண்டியா கேரிஸ் தட் பேக்கேஜ். ஸோ இட்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. அந்த பழைய ஆஃப் ஃபீல்ட் பேக்கேஜ் ஃப்ரம் ஹார்திக் பாண்டியா இஸ் பீன் லைக் தென் டேக்கன் இன்டு அக்கவுண்ட். ரோஹித் சர்மாஸ் கரண்ட் லைக் வேர் ஹி இஸ் அண்ட் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு நேத்திக்கே அவர் ஃபீல்டிங் பண்ணும்போதெல்லாம் பூ பண்ணியிருந்தாங்க. ஆனா அவர் 4 அடிக்கும் போதெல்லாம் கை தட்டியிருந்தாங்க. ஸோ யூ கேன் சீ த ஃபிக்கல் நேச்சர் ஆஃப் ஃபேன்ஸ். ஆமாமா. அது ரொம்ப ஆக்சுவலி காமெடியா தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு சில சமயம் அது. "ஏய் என்னடா பண்றீங்க நீங்க?" அப்படின்னு. அம் ஆனா ஒரே ஒரு டூ ஃபினிஷ் இட் ஆஃப். இப்போ மும்பை 3 லாஸஸ் ஓகே. எல்லாரும் பாதி பேர் என்ன சொல்றாங்க, "இதெல்லாம் சகஜம்ப்பா. முதல் 5 மேட்ச் தோத்தா தான் மும்பை. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மெதுவா தான் அவங்க செகண்ட் ஹால்ஃப்ல தான் எழுந்து வருவாங்கன்னு." இந்த தரம் ஆனா இது கொஞ்சம் டிஃபரண்ட் இது. இல்லீங்களா? யா. இதுவும் எல்லா தடவையுமே சொல்லுவோம். அவங்க திருப்பியும் நம்மள எப்போதும் ராங்கா தான் ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனா இந்த தரம் ஒரு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3வது மேட்ச்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு
போல்ட்டுங்க. லெட்ஸ் நாட் டேக் கிரெடிட் அவே. இதுல எவ்வளோ ஹார்திக் பாண்டியா பத்தி பேசினாலும், வந்து எடுத்தோனே முதல் நடுவுல 5 பால்ல 3 விக்கெட் எடுத்து உடைச்சுட்டாரு அப்படியே பேக் போன. அ அவருக்கு ஒரு ஆனா நல்ல சந்தர்ப்பம் ஹார்திக் பாண்டியாக்கு இந்த தரம் இருந்துச்சு. ம். ட்ரை பண்ணாரு. 34, 21 பால்ல அடிச்சாரு. ஆனா, இங்க அவருக்கு ஆக்சுவலி என்ன தேவைப்பட்டதுன்னா, ஒரு 80 ரன். அந்த கடைசி வரைக்கும் இருந்து, அர ஒரு 70, 80 ரன் அடிச்சு, இத ஒரு 170, 160 அந்த மாரியான ஒரு டோட்டல் அடிச்சுன்னு போய் ஒரு ஃபைட் மாரி அது வந்து கண்டிப்பா ஃபேன்ஸ வந்து இழுத்துருக்கலாம். அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் மிஸ் ஆச்சு. பட் அகைன் அ இத வந்து ஐ திங்க் உங்களுக்கு எப்படி தோணுது? இப்ப இது எப்படி போப்போறதுன்னு தோன்றது? ஏன்னா வி ஹேவ் டூ மூவ் ஆன் டூ நம்மளுக்கு வேற டாபிக்லாமும் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ ஐ ஐ ஐ திங்க் இது கொஞ்சம் அடுத்த இட் வில் மேட்ச் என்ன கேரி எப்படி ஆன். பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறீங்க? இது அதாவது இந்த இது ஹார்திக் பாண்டியா ஐ திங்க் வில் கேரி ஆன் த்ரூ அவுட் தி ஐபிஎல் அன்லெஸ் ஹி அவர் வந்து அத ஃபுல்லா திருப்பி வந்து அதாவது வந்து கேப்டன்ஸ் இன்னிங்ஸா வந்து மேட்ச் ஜெயிச்சு ஏன்னா இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு, இது ஒரு பக்கம் இருக்கும்போது, தேர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ். அதாவது வந்து பும்ரா வந்து ஓப்பன் பண்ணாத பவுலிங்கு, நடுவுல போடாதது. நம்ப இந்த எஸ்ஆர்எச் மேட்ச்லயே போய் பேசினோம். லைக் நீங்க சொன்னீங்க வந்து பும்ரா வந்து இவ்ளோ பவுல் பண்ணல. இந்த மேட்ச்லயும் அதே மாரி தான். பும்ரா கேம் இன் டூ பவுல் வெரி லேட். ஹி டிட்ன்ட் ஓப்பன் த பவுலிங். ஸோ அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் தேர் ஆர் ஸ்டில் லைக் நேத்திக்கு ஐ மீன் டாக்கிங் அபவுட் இந்த பர்ட்டிகுலர் மேட்ச்லயும் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. நமந்தீர் தான் வந்துட்டு லைக் ரோஹித் சர்மா வந்து டக் அவுட் ஆனாரு. நமந்தீர் அடுத்தது டக் அவுட் ஆனாரு. நமந்தீர் அவுட் ஆன உடனே தே ஹேட் அன் இம்பாக்ட் சப் இன் டெர்ம்ஸ் ஆஃப் டெவால் பிரேவிஸ். அவரு அந்த காமெடி. நமந்தீர் வந்து ஃபர்ஸ்ட் பால் அவுட்டு. இம்பாக்ட் சப் போயிட்டு கால்ல வந்து ஓகே என்னோட மேட்ச் முடிஞ்சது. டெவால் பிரேவிஸ் வந்தாரு இம்பாக்ட் சப்பா. ஃபர்ஸ்ட் பாலே அவுட்டு. ஐய்யயோ! நான் இப்ப ஃபுல் மேட்ச் ஃபீல்டிங் பண்ணணுமே அப்படின்னு. பட் இஃப் யூ லுக் அட் தட் டிசிஷன் மேக்கிங் தேர் லைக் நீங்க பேட்டிங் பண்றீங்க. வை வுட் யூ பிரிங் டெவால் பிரேவிஸ் அஸ் அன் இம்பாக்ட் சப்? வை வாசன்ட் ஹி இன் தி பேட்டிங் 11 இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ்? அண்ட் யூ குட் ஹேவ் ஹேட் லைக் எ எனக்கு அது பவுலர் டு டூ ரொம்ப அன் ஆச்சரியமா இம்பாக்ட் சப். இருந்தது. ஜெனரலி நீங்க ஆமா. நீங்க பேட்டிங் பண்ணீங்கன்னா, நீங்க உங்க பாலர வச்சுப்பீங்க. ஆமா. அவ்வளோ தூரம் பேட்டிங் போவே இல்லன்னா, நீங்க வந்து அந்த பேட்டர்ஸ கன்சர்வ் பண்ணிட்டு, நீங்க இன்ஃபாக்ட் தேவைப்பட்டா இன்னும் 7வது பாலரா கூட நீங்க யாராச்சும் கொண்டு வரலாம் நீங்க. ஆ ஸ்டார்ட்டிங் லெவல்ல யாஹ்! அது என்னன்னு தெரியல. காம்ப்ளசன்சியா அந்த அது மாரி லைக் வான்கடையில தேர் தான் ஆர் நடக்குது சம் மேட்ச்சு. அதனால அவ்வளோ தேவைப்படாது நமக்கு பேட்ஸ்மேன் அந்த மாரி யோசிச்சாங்களா? very weird tactics like Piyush Chawla came to bat at number 7 அவருக்கு அப்புறமா வந்து டிம் டேவிட் வராரு. அந்த மாதிரிலாம் வந்து அது யார் ஐ மீன் எங்கேருந்து வருது லைக் தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் இஸ் இட் ஜஸ்ட் ஹர்திக் பாண்டியா மேக்கிங் தோஸ் டிசிஷன்ஸ்? இஸ் இட் தி ஹோல் டாக்டிக்கல் டீம் மேக்கிங் தி டிசிஷன்ஸ் அப்படின்றது தெரியல. ஸோ ஐ திங்க் ஹி இது வந்து வில் கேரி ஆன் அன்டில் ஹி மேக்ஸ் அ கம்ப்ளீட் சேஞ்ச் பை வின்னிங். இஃப் ஹி கோஸ் ஆன் வின்னிங் ரன் தான் இது மாறும். எனக்கு வந்து they need everybody to pull together and support Hardik Pandya. The entire team needs to pull together and support. But I think Mumbai will probably start winning games soon. I ஐ don't திங்க் think எனக்கு they தெரிஞ்சு have நெக்ஸ்ட் the மேட்ச் team. இல்ல ஆனா இந்த அடுத்த மேட்ச் ரொம்பவே முக்கியம் அவங்களுக்கு. நீங்க டிசி வெர்சஸ் மும்பை அண்ட் வான்கடே. Mm. ஆக்சுவலி இந்த மேட்ச்ல 3 பேர் தாங்க டிசில. வார்னர், பிருத்வி ஷா, மிச்செல் மார்ஷ். ரிஷப் பந்த் பத்தி நம்ம பேசுவோம். செம்ம மேட்ச் ஆடுனாரு. ஆனா இந்த 3 பேர் அந்த சின்ன கிரவுண்ட்ல பேட்டிங் விக்கெட்டா அது இருந்துச்சு. ஆ வார்னர் மட்டும் ஒரு 10 ஓவர்லாம் விளையாட்டாருன்னா, ஐ திங்க் பயங்கர பிரஷர்ல வருவாங்கன்னு நெனைக்கிறேன் மும்பை இண்டியன்ஸ். ஏன்னா Yeah, பாலிங் நல்லா அவங்களுக்கு இருக்கும் டிசிது. அவங்க பிரச்சனை மிடில் ஆர்டர் தான். பட் இந்த பிட்ச்ல நல்லா சாலிடான பிட்ச் வந்துருச்சுன்னா, அங்க வந்து இந்த டாப் 3 பேட்ஸ்மேன் வந்து அவங்க விஸ்வரூபம் எடுக்கலாம். ஆ நீங்க ம், டிசி ஐ மீன் அந்த கேம் நீங்க டிசி பத்தி சொன்னீங்கல்ல. ஸோ லெட் மேபி வி கேன் ஃபினிஷ் ஆஃப் தி டிசி சிஎஸ்கே கேம் லைக் தல ம். தோனியோடது. தென் கம் பேக். நான் இந்த எம்ஐ கேம் ஐ மீன் எம்ஐ ராஜஸ்தான்ல வந்து வில் டச் இட் அகைன். ரியான் பராக் வந்து லேட்டரா நம்ம பேசலாம். அவருதும் அதே மாரி தான். இஸ் பீன் லைக் நம்ம சொன்னோம் ஆரம்பத்தில திஸ் குட் பி ரியான் பராக் பிரேக் அவுட் இயர். ஸோ வில் ஹேவ் அகைன் இந்த டிசி சிஎஸ்கே கேம் சொன்னீங்க. இப்போ பந்த், வார்னர், பிருத்வி ஷா 3 பேர் தான் அப்படின்னு. யாஹ் பிரிங்கிங் பேக் பிருத்வி ஷா வாஸ் I think into opening the batting as opposed to middle order. ஆனா எனக்கு இந்த கேம பொறுத்தவரைக்கும் வந்து we can touch on a lot of aspects. I think but the one aspect we probably நம்ம எத பத்தி பேசணும்னா தலவோட திருப்பி பேட்டிங் வந்தது அப்படிதான். அதாவது வந்து சிஎஸ்கே வந்து மேட்ச் தோத்துட்டாங்க. ஆனா ஆமா. வந்து தல ஆடுனத பார்த்துட்டு இருந்துல யாராவது வெளியில இருந்து பார்த்துருந்தாங்கன்னா, ஓ சிஎஸ்கே மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க போல இருக்கு. இது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வந்து யாருக்குமே nobody worried from CSK the fact that they lost. எவ் ஆக் நீங்க
இது வந்து ஒரு நியூட்ரல் ஃபேனா யாராச்சும் முதல் தரம் என்னடா ஐபிஎல், ஐபிஎல்ன்னு என்னடா பேசுறீங்க? நாங்களும் பார்க்கலாம்டான்னு ஒரு இங்கிலாந்துலேருந்தோ, ஒரு ஆஸ்திரேலியாலேருந்தோ கிரிக்கெட் தெரிஞ்சவங்க. ஒரு ஃபேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து 3, 4 ஹார்ட் அட்டாக் வந்து கடைசியில வந்து கடைசியா பெரிய ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க கண்டிப்பா அவங்க மேட்ச் எண்ட்ல வந்து உயிரோட இருப்பாங்களான்னு தெரியாது எனக்கு. முதல் ஹார்ட் அட்டாக் எங்க வரும்னா, இது ஒரு ஹோம் கேம். டிசிக்கு. அது நடக்கிறது சரி எங்க நடக்குது அது? உங்க ஆக்சுவல் ஹோம்லேருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் தள்ளி வைசாக்ல எங்கேயோ நடக்குது. சரி, பரவால்ல. அந்த ஹோம் கேம்ல சரி பார்க்குறவங்களுக்கு பார்த்தா எல்லாம் மஞ்சள் வெயில் மாலையிலே அது எல்லாம் மஞ்சள் மஞ்சளா இருக்கு. யாருக்கு ஹோம் கேம்? எதனால இவங்க எல்லாம் மஞ்ச சட்டை போட்டு, சொக்கா போட்டு தான் வந்திருக்காங்க. சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்றாங்க. டி டிசி எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு புரியவே புரியாது யாருக்கு என்ன நடக்கிறதுன்னு. ஸோ அங்க 2வது இது ஒரு ஹார்ட் அட்டாக். அதுக்கப்புறம் வ பிரித்வி ஷா. இ எப்படி ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர்ல யாருமே இல்ல. அவ்வளவா. ரொம்ப ஃப்ரெஜைல் மிடில் ஆர்டர். அதிலயும் நீங்க வந்து பிரித்வி ஷா இல்லாம ஏன் இவ்வளோ நாள் விளையாடுனாங்க முதல் 2 மேட்ச்ன்னு எனக்கு புரியல. சரி. அதே இ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, கலீல் அஹ்மத் செம்ம ஸ்பெல் போட்டாரு. முதல் ஓவர்லயே அவரோட 2 ஓவர்லயே வந்து பாதிக்கு மேல மேட்ச வந்து அப்படியே புடிச்சுட்டாரு அவரு. ஆனா 14,00,00,000 போட்ட டேரல் மிச்சலும், நம்ப அஜிங்கிய ரஹானே அஜிங்கிய ரஹானே கூட கொஞ்சம் பரவால்ல. ஒரு இன்டென்ட் இருந்துச்சு. ஆனா மேட்ச் கொஞ்சம் கூட இன்ட்ரஸ்டிங் இல்லாம அத வந்து அப்படியே போர் ஆக்கி 10 ஓவர்ல 70 ரன் தான் அடிச்சு, இன்பாக்ட் நீங்க 10வது ஓவர்ல தான் அவங்க 17 ரன் அடிச்சாங்க. ஒண்ணுமே லைக் ஃபர்ஸ்ட், செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது 10 ஓவர்லயே முடிச்சுட்டாங்க. டேரல் மிச்சல். ரன்னும் அடிக்காம, அவுட்டும் ஆகாம. அதுக்கப்புறம் கடைசி 4 ஓவர்ல 70 ரன் தான் தேவ. தல வராரு. கை தட்டுறாங்க. அவர் அடிக்கலும் இல்ல. அவர் சிங்கிள் அவரு ரவீந்திர ஜடேஜா அவர் தான் நம்பர் 1 ரீட்டெயின் பிளேயர் சூப்பர் ஸ்டார் 16,00,00,000 போட்டு எடுத்திருக்காங்க. "நீ அங்கேயே இரு. நான் இங்க அடிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரும் ஒண்ணும் அடிக்கல. கடைசி ஓவர்ல தான் ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா, இல்ல எக்கச்சக்கமா அடுக்கலாம்ல. குமு குமுன்னு ஃபர்ஸ்ட் குமினாரு. பாலே அதாவது வந்து இந்த இதுல இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாலே 4 தான். லைக் தி ம். ஃபர்ஸ்ட் பால் ஹி ஃபேஸஸ் இஸ் a பவுண்டரி. 2வது பால் கேட்ச் ட்ராப். 3வது பால் லைக் அந்த ஓவர்ல மறுபடியும் 4. ஸோ மறுபடியும் அதே மாரி வந்து லாஸ்ட் ஓவர்ல ஆண்ட்ரெக் நோக்கியா வந்து பிரிச்சு மேய்ஞ்சாரு. அண்ட் விச் வி ஷுட் ஆக்சுவலி லைக் நம்ம இந்த கேம்லேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த இதுக்கு போவோம். டிசி வெர்சஸ் ஆர்ஆர். ரியான் பராக் வந்து கடைசி ஓவர் 25 ரன் பிரிச்சு மேய்ஞ்சது வந்து ஆண்ட்ரிக் நோக்கியாவ. பட் அதாவது வந்து இந்த டர்னிங் பேக் த கிளாக் அப்படின்னு வரேன். கண்டிப்பா வந்து இட் வாஸ் வேர் ஹி ரியலி லைக் டர்ன் பேக் த கிளாக் ஆன் த நாட் லாஸ்ட் இயர்ஸ் தோனி. பட் த தோனி ஆஃப் தி ஓல்ட் லைக் நான் வந்து ப்ரீ மேட்ச் வந்து ஒரு ஆர்டிக்கிள் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் டேவிட் ஹஸ்ஸி அதுல வந்து சொல்லியிருந்தாரு. அ இந்த மேட்ச்ல கண்டிப்பா தோனி பேட்டிங் பண்ணுவாரு. கடைசி பால்ல 6 அடிப்பாரு. டிசியோட அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சொல்லி வச்சா மாரி அதே தான் லாஸ்ட் பால். ஓகே தோத்துட்டாங்க. பட் லாஸ்ட் பால் 6 அதே மாரி லைக் ஹி ஹிட் அ 6 ஆஃப் த லாஸ்ட் பால். ஹி கேம் இன்டூ பேட். அண்ட் இதான் சொல்றேனே, யாராவது பார்த்துனாங்கன்னா வந்து நீங்க சொன்ன மாரி வந்து, "என்னடா இது இவங்க அவே கேம்ன்றீங்க. ஃபுல்லாவே எல்லோவா மஞ்சளாவே இருக்கு. அதே இல்லாம இவங்க மேட்ச் வந்து தோக்குறாங்கன்றது இவங்களுக்கு தெரியுமாங்க ஃபேனுக்கு. ஃபேன் வந்து நோபடி கேர்ட் த ஃபேக்ட் அவங்க வந்து சிஎஸ்கே தோக்குறாங்க. தல அடிக்கிறது அதுதான் அவ்வளோதான் மேட்ச். ஓகே இந்த ஐபிஎல் முடிஞ்சுது." அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டுல்ல. இந்த ஒரு நம்ம ரொம்ப சொல்லுவோமே பைசா விசித்திரமா வசூல் இருந்தது இது. இந்தியால. அதான். அ. அதனால தான் இத சொல்றேன். இந்த எபிசோட் இது வந்து இண்டிவிஜுவல்ஸ் யாஹ்! கம்ப்ளீட்லி என்ன சொல்றது? எக்லிப்ஸ் பண்ற மாரி இது நம்ப ஹோல் ஸ்போர்ட்டையே இது வந்து. ஆ எனக்கு இன்னும் மண்ட குழம்பி தான் இருக்கு எனக்கு. ஆ ஓகே. அடுத்தது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார டச் பண்ணிட்டோம் நம்ப. ஆ பந்த் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒரு No, I mean, பிஃபோர் வி மூவ் ஆன். generally happy the fact that he got a 50 and அவர் வந்து கீப்பிங் பண்ணாரு. லைக் he got a victory and stuff. பியாண்ட் தட் அதான் நீங்க அன்னைக்கு போன மேட்ச்ல நீங்க போன எபிசோட்ல நீங்க சொன்னதுதான். ஓகே முதல் 2 மேட்ச் வந்து இட் வாஸ் ஆல் அபௌட் பந்த் கமிங் பேக். ஐயோ 1.5 வருஷம் கழிச்சு நவ் இட்ஸ் அபௌட் டெலிவரிங். அண்ட் ஐ திங்க் இந்த கேம்க்கு வந்து he started delivering. So we will keep an eye out in terms of like where he goes. அடுத்த மேட்ச் கேகேஆர், எம்ஐ, எல்எஸ்ஜி அவங்களோட அடுத்த 3 மேட்ச். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர் ஹி கோஸ் ஃப்ரம் அ டெலிவரி பெர்ஸ்பெக்டிவ், கேன் ஹி கேரி ஆன் அண்ட் கேன் ஹி கன்டின்யூ அப்படின்றது பார்ப்போம். ம். நான் அதுல ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிர்றேன். நம்ம எக்ஸிட் ஆறதுக்கு முன்னாடி அடுத்த கோலி பத்தி நம்ம பேசுவோம் அடுத்தது. பந்த் விஷயத்துல. யாஹ்!
எக்ஸைட்டிங் ஓகே. அடிச்சரு ஃபைனல் ஸ்கோர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா 52 ஆஃப் 31. அந்த மாரி 51 ஆஃப் 32 பால்ஸ். சம்திங் லைக் தட். செம்மையா செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே வந்து 180. ஆம். ஆனா, உள்ள நீங்க கொஞ்சம் உள்ள டீப்பா ஒரு தடவ போய் பாருங்க. அந்த 17வது ஓவர் முடியும்போது, அவர் 23 பால்ல 23 ரன்னு. ரைட்? அண்ட் இன்னும் இன்ஃபாக்ட் இன்னும் ஃபர்தரா சொல்லணும்னா 29, 26 பால்ல. அவரோட அந்த கடைசி 4, 5 பால்ல தான் அவர் வந்து 6, 6 2, 2 6, 2 4 அவர் அடிச்சதுனால தான், அந்த கேட்ச் அப் பண்ண முடிஞ்சது. ஓகே. ஆனா, எ இதுதாங்க இந்தியன் டீம்ல ஆல்மோஸ்ட் எல்லா பேட்ஸ்மேன்ட்டயும் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்னு எனக்கு தோணும் எனக்கு. இன்வெஸ்ட்மென்ட்க்கு நீங்க வந்து 5 பால் எடுங்க, 7 பால் எடுங்க. பரவால்ல. 20 பால், 22 பால், 23 பால்ல 23 ரன்னுங்கிறதுலாம் வந்து T20ய பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ கிரைம்ங்க அது. நீங்க வந்து 20% டீமுக்கு இருக்கிற 20% பால்ஸ நீங்க சாப்பிட்டீங்க. அண்ட் நீங்க வந்து ஓகே. 20 ரன் தான் அடிச்சிருக்கீங்க. இப்போ வந்து எவ்ளோ உங்க மேல பிரஷர் இருக்குன்னா, நீங்க இப்போ அந்த கடைசி அந்த 2 6ஓ 2 4ஓ நீங்க அடிக்கலன்னா, இன்ஃபாக்ட் 1 6 1 4 அடிச்சு அவுட் பண்ணா கூட, நீங்க ஆக்சுவலி உங்க டீமுக்கு வந்து நீங்க ரொம்பவே ஆ யூ ஆர் ஆக்சுவலி பிரிங்கிங் உங்க டீம வந்து லாஸ்க்கு தான் நீங்க வந்து அந்த டைரக்ஷன்ல தான் ஆமா. காமிக்கிறீங்க. ஏன்னா, இதே இதுல தான் வந்து நான் அப்படியே யூ டர்ன் அடிச்சு எங்க வரேன்னா, நான் கோலி கிட்ட வரேன். ம்ஹ்ம். கோலி வந்து 2, 3 இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. ஆனா, இந்த கேகேஆரோட நடந்த மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர். சின்னசுவாமி ஸ்டேடியம். சின்னசாமி ஸ்டேடியம்னாலே நமக்கு 200 குறைஞ்சு நம்ம ஏதாவது டீம் அடிச்சதுனாலே நமக்கு எல்லா ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இது நீங்க ஏதோ சொல்லுவீங்க ஒரு வேர்ட் ஏதோ சொல்லுவீங்களே. அ ஸ்டாம்பா? ஏதோ போஸ்டேஜ் ஸ்டாம்ப். போஸ்டர் ஸ்டாம்ப் ஸ்டேடியம் இது. ஆமா. அந்த மாரி தான் ஃபுல் இன்னிங்ஸ் விளையாடினாரு. ஆனா, டோட்டல் டீமோட ஸ்கோர் வந்து 182. ஸ்டார்ட்டிங்ல டெம்போ நல்லா தான் இருந்துச்சு. பட் எங்க எங்க காட் அவுட் ஆனாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அண்ட் ஹவ் இஸ் கோலி டூ பிளேம் ஆர் கோலி பிளேட் த ரைட் இன்னிங்ஸ்? என்ன நினைக்கிறீங்க? கோலி, அது அகைன் திஸ் கோஸ் ஆர்சிபி, பேக் டூ கேகேஆர். லைக் அதான் இது வந்து எப்படின்னா வந்து எப்படின்றது ஆ போன மேட்ச் சொன்ன மாரி தான் 12 பீவர்ஸ் மாரி தான். லைக் யூ நோ அம் மேக் அம் மேக்ஸ்வெல் முன்னாடி கேமரன் கிரீன். கேமரன் கிரீன் வந்து ஒரு 6 அடிச்சாரு. அடுத்த பால் அவுட். சோ ஹி லூசஸ் ஹிஸ் விக்கெட். மேக்ஸ்வெல் 2 தடவ கேட்ச் ட்ராப். அண்ட் தென் ஹி த்ரோ அண்ட் யெட் ஹி பிளேஸ் அ வெரி அவரு ஒரு என்ன சொல்றது? தேவையில்லாத ஷாட் ஒண்ணு அடிச்சு அவுட் ஆனாரு. சோ அதாவது வந்து கோலிக்கு வந்து லைக் அதுக்கு முன்னாடி வந்து ஃபாஃப் அவுட். ஸோ, ஒரு பக்கம் வந்து கோலி ஆக்ஸலரேட் பண்ணணும் அப்டின்னு இருக்கு. பட் தென் இஃப் யூ ஆர் லூசிங் விக்கெட்ஸ் தி அதர் ஆர்குமென்ட் இஸ் அவரு வந்து அந்த மாரி ஆடலைன்னா 182 வந்திருக்காது அப்டின்லாம். நம்ம சொல்லலாம் லைக் 200, 220 இஸ் அ மினிமம். ஆனா கோலி வந்து அந்த இன்னிங்ஸ் ஃபுல்லா ஆடலைன்னா 182 வந்திருக்காது. தே மே ஹேவ் ஹேட் லைக் 130, 140. ஆ இப்ப எப்டி இருக்காருன்னா கோலியோட ஸ்டேஜ் எப்டின்னா வந்துல, அவரு அடிக்க போய் அவுட் ஆனாலும் தப்பு. ம். நின்னு ஒரு ரன் ஸ்கோர் பண்ணாலும் தப்பு. ஸோ வந்து ஹி கான்ட் வின் எய்தர் வே. ஹி இஸ் டாம்ன்ட் இஃப் ஹி டஸ், ஹி டாம்ன்ட் இஃப் ஹி டசன்ட். ஸோ வந்து அவர் அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு. ஹி இஸ் அட் அ கிராஸ் ரோட்ஸ் பேசிக்கலி. அதாவது ஏன்னா, தி ரெஸ்ட் ஆஃப் இஃப் மத்தவங்கலாம் வந்து இதோ இன்னைக்கும் அதே மாரி தான். இன்னி மேட்ச் எடுத்தீங்கனாலும் வந்து அதோட மோசம் இன்னி மேட்ச். ஓகே கோலி வந்து இன்னைக்கு பெருசா அடிக்கல. எல்எஸ்ஜியோட வந்து 14 ரன்னோ, 15 ரன்னோ தான். பட் யட் தி பிக் ஹிட்டர்ஸ் அப்டின்றது பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல், டக்கு, கேமரன் கிரீன் பெரிய ஸ்கோர் இல்ல. ஸோ அண்ட் வாட் டிட் தே ஸ்கோர் 153 ஆர்சிபி. தே வர் பவுல்ட் அவுட் ஃபார் 153. இப்போ இதே 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 தான் கோயிங் பேக் நீங்க சொல்ற அந்த மேட்ச்க்கு. கோலி இருந்ததுனால வந்து 180 வந்தாங்க. கோலி இல்லன்னா 153 தான் வராங்க. ஸோ ஹி இஸ் நாட் காட் தி சப்போர்ட் ஃப்ரம் உங் நான் வந்து உங்கள ஒரு ஸ்டார்ட் கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். நீங்க யூ வில் பி வெரி வெரி சர்ப்ரைஸ்ட். லெட் மீ சி. கோலி ஹஸ் ஸ்கோர்ட் 7466 ரன்ஸ் ஃபார் ஆர்சிபி. அவருக்கு அடுத்தபடியான இந்தியன் பேட்ஸ்மேன் ஃபார் ஆர்சிபி அக்ராஸ் தி என்டயர் 17, 18 இயர்ஸ் வந்து ஐபிஎல் இதுல. ஆர்சிபிக்கு. தி நெக்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் வித் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ். ஸோ கோலி வந்து 7466. டேக் அ கெஸ் ஹவு மச் த நெக்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் இஸ் ஹூஸ் காட் தி லைக் அக்ரிகேட் ரன்ஸ். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் பேட்ஸ்மேன் விளையாடவே இல்லைங்க. யாருமே இல்லைங்களா? லைக் ஐ கான்ட் ஈவன் திங்க். த ஒன்லி பெர்சன் ஐ கேன் திங்க் இஸ் ஓகே அந்த டாப் ஆர்டர்ல நெறையா ஒரு கொஞ்சம் ஒரு 3, 4 சீசனுக்கு மேல விளையாடினது பார்த்திவ் பட்டேல்ன்னு தோணுது எனக்கு தெரியல. என்னோட வைல்ட் கெஸ் அதான். ஏன்னா சரி. ஜஸ்ட் நீங்க அ வந்து பேட்ஸ்மேன் ஸ்பெசிஃபிக்கா கெஸ் பண்ணலனாலும், கெஸ் அப்ராக்ஸிமேட்லி லைக் ஹவ் மச் ரன்ஸ் ஓ தட் வுட் பி. ஐ திங்க் 2000க்கு மேல ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு.
சான்ஸே இல்ல. எ எட்நூ 1500 ரன். 898. ஓ! இவரு வந்து யாரு? 7400 898 அது வந்து டிராவிட். ராகுல் டிராவிட் ஐ அந்த மீன் 2008 அண்ட் யாஹ்! 2009 சீசன்ல. அது ஐ மீன் கோலிக்கு அடுத்தபடியான ரன்ஸ் வந்து ஃபாரினர்ஸே கணக்கு வந்து இன்டர்நேஷனலே வந்தாரு. ஏபி டி வில்லியர்ஸ் 4040. ஸோ பிட்வீன் த நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 தேர்ஸ் a 3000 ரன் கேப். ஓகே ஹீஸ் பிளேட் ஃபார் தட் லாங். ஆனா ஒருத்தர் தான் ஆடுறாரு. லைக் இட் ஆல்மோஸ்ட் சீம்ஸ் லைக் ஹி இஸ் கேரியிங் தெம் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். ஸோ என்னால வந்து கோலிய வந்து இல்ல ஓகே அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் இதெல்லாம் இப்போ வந்து இட்ஸ் லைக் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் பட் இட் ஜஸ்ட் லுக்ஸ் லைக் he just seems to be carrying the burden on his own. They don't have a bowling attack. அண்ட் வர மத்த பேட்ஸ்மேனும் வந்துட்டுல ஒரு பீரியட்ல வந்து கேபி, கெயில், ஏபிடி இவங்க எல்லாரும் இருந்தாங்க. பட் இந்த சீரீஸ்ல வந்து தே காட் கேமரன் கிரீன் ரியலி ஹாசன்ட் டன் எனிதிங். தேவ் காட் மேக்ஸி ஹி ஹாசன்ட் ரியலி டன் எனிதிங். ஸோ ஐ ஐ மீன் மை பாயிண்ட் இஸ் லைக் ஐம் ஸ்ட்ரகிளிங் டு கைண்ட் ஆஃப் சே ஓகே கோலி இஸ் நாட் டூயிங் வெல் அப்படின்னு. ஹி இஸ் தி ஒன்லி பர்சன் டூயிங். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து லைக் என்ன பண்ண முடியும்? அவர் ஒருத்தர் தான் வந்து இருக்காரு அப்படின்ற பட்சத்துல. ஸோ தட்ஸ் வேர் ஐ ஸோ ஆம் வித். ஸோ டூ ஃபினிஷ் இட் ஆஃப் உங்கள பொறுத்த வரைக்கும் கோலி வந்து இந்தியன் டீம் அது வரலாம். ஆக்சுவலி அது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்குவாட் அனவுன்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஆர்சிபிய பொறுத்தவரைக்கும் அவர் வந்து எந்த மாரி இதுல விளையாடணும்னு நினைக்கிறீங்க டெம்போல? ஐ திங்க் அவர் வந்து விளையாடுற டெம்போ இஸ் ஃபைன். த வே ஹி இஸ் பிளேயிங் அண்ட் இன்ஃபாக்ட் அவர் வந்து எப்பவுமே வந்து லைக் ஹி டேக்ஸ் டவுன் பேஸ் பவுலர்ஸ். அதே மாரி மிச்சல் ஸ்டார்க் கூட இந்த கேகேஆர் மேட்ச்ல வந்து ஹி டுக் டவுன் மிச்சல் ஸ்டார்க் அஸ் வெல். அண்ட் ஹி ஆல்சோ வென்ட் ஆஃப்டர் நரைன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் அவங்க தோத்தது இஸ் மோர் லைக் அகெயின் புவர் பவுலிங். ஐ மீன் சுனில் நாராயண்லாம் அந்த அடி அடிக்க விடுறாங்க. ஸோ சும்மா விட்டு கேட்ச் அப்படியே ட்ராப் பண்ணிட்டே இருக்காங்க. லைக் வாட் கேன் கோலி டூ அவுட் ஆஃப் தட்? அட் தி எண்ட் ஆஃப் தி டே இப்போதைக்கு ஆரஞ்ச் கேப் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் கோலி வந்து 203 ரன்னு ஆவரேஜிங் அட் 67. ஸோ ஐ இஃப் ஹி கேரிஸ் ஆன் திஸ் ட்ரெஜெக்டரி he will have one of those phenomenal years that he had, like scoring about 800 runs, 700 runs. So that's all as a batsman I think he can அதுவும் do. நம்ம கொஞ்சம் பிரெடிக்ட் பண்ணோம். இல்ல நீங்களும் வேற Yeah. நீங்க சொன்னீங்க ஆக்சுவலி ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு தனி வெறித்தனத்துல இன்னைக்கு இறங்க போறாரு கோலி. டெஸ்ட் சீரிஸ் வேற விளையாடல அவரு. ஸோ அப்படியே அந்த எல்லா ஹங்கரையும் பேக் பண்ணி கொண்டு வருவாருன்னு தோணுது. ஆனா No. Yeah. ஆர்சிபி ஹாஸ் த யூசுவல் ஸ்டோரி. சொல்லுங்க ஏதோ சொல்ல Yeah. வரீங்க? ஸோ இல்ல நான் அந்த கோலி மேட்ச் இன்னைக்கு அதே அப்படியே ஜஸ்ட் அப்படியே குயிக்கா அந்த எல்எஸ்ஜி மேட்ச் இன்னைக்கு முடிஞ்சதுல. ஐ மீன் தென் நத்திங் டு லைக் டாக் ஹோம் அபவுட் ஃப்ரம் தி சார்ட் ஆஃப் ஆர்சிபி சைட்லேருந்து அதில் ஒன்றுமே இல்லை பெருசா. Um, இன்னைக்கு மேட்ச் வந்து அகைன் குவிண்டன் டிகாக் வந்து நம்ம ஃபார்ம்ல இல்லைன்னா அவர் வந்து ஃபார்ம்ல வந்துட்டாரு. பட் தி பர்சன் ஐ வாண்டட் டு டச் அபவுட் ஆக்சுவலி வந்து நம்ம இதில் எல்எஸ்ஜிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் இன்னைக்கு 2வது மேட்ச். இதுக்கு முன்னாடி வந்து அவர் தான் இப்போ வந்து 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் இதுக்கு முன்னாடி வந்து அகைன்ஸ்ட் பஞ்சாப் 2 மேட்சுமே 156, 157 இன்னைக்கு 157 போன மேட்ச் 186 கிலோமீட்டர்ஸ். ஷியர் ரா பேஸ். அன்பிலீவபிள் 21 இயர்ஸ் ஓல்டுக்கு வந்து இல்ல அப்படியே வந்து தெரியுது லைக் நம்ம நம்ம இந்த மாதிரி வந்து லைக் ஐபிஎல்லே ஃபாஸ்டஸ்ட் இது ஆப்வியஸ்லி. பட் ஒரு இந்தியன் பேஸ் பவுலர் அட் திஸ் ஏஜ் அட் 21 bowling this அவர மட்டும் நம்ம நல்லா பார்த்து யூனோ இஃப் யூ மோல்ட் ஹிம் இன்டு டெஸ்ட் பவுலர். ஐ மீன் டூ early டு சே ஆஸ்திரேலியா இந்த சம்மர் வின்டர்ல வந்து நம்ம வின்டர் ஆஸ்திரேலியன் சம்மர்ல ஆஸ்திரேலியா கூட்டு போலாமான்னு. பட் அட்லீஸ்ட் ஆஸ் அ நெட் பவுலர் ஒரு பேக்கப் வந்து கண்டிப்பா ஐ திங்க் அவர் கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த பேஸ்லாம் வந்து ரா பேஸ் அண்ட் நம்ம உம்ரான் மலிக்கு தான் வந்து எஸ்ஆர்எஸ்ல அந்த ரா பேஸ். பட் ஹி டிடன்ட் ஹேவ் த லைன் அண்ட் லெங்த். இவர் வந்து செம்ம லைன் அண்ட் லெங்த். அதுவும் பவுன்சர் எல்லாமே லைக் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் த டைப். இன்னைக்கு மேக்ஸி அவுட் ஆனாரு. போன மேட்ச்ல வந்து ஒய்ஜேபி லைக் ஜானி பேஸ்டோ. ஜானி பேர்ஸ்டோ ஆமா. யா பஞ்சாப் அவரு வந்து ஆமா. பஞ்சாப் ஆக்சுவலி சிங்கிள் ஹேண்டட்லி இவரு வந்து டிராக் பண்ணாரு கொஞ்சம் கீழ. யா சிங்கிள் ஹேண்ட்லி அந்த அந்த மேட்ச்ல. மேட்ச் வந்து பஞ்சாப் வந்து 102 ஃபார் நோ லாஸ் இருந்தாங்க. தே ஃபினிஷ்ட் அவுட் 178 ஃபார் 5. இவர் தான் வந்து மிடில் ஓவர்ல வந்து வந்து எடுத்துட்டாரு. ஸோ he he's a bowler like in the I think everybody will keep an eye out in this throughout this IPL and going forward. So yeah, அவர் வந்து like really really சொல்ல முடியாது. ஆமா. somebody to ஏன்னா look at. ஆமா. இன்னும் ஒரு 5, 6 மேட்ச் இருக்கு. மே 1க்கு முன்னாடி. மே 1 அனவுன்ஸ் பண்றாங்கன்னு சொன்னீங்க நீங்க. ஆ
இல்லைங்களா? அ ஆமா. புரொவிஷனல் ஸ்குவாட் T20 வேர்ல்ட் கப். ஆக்சுவலி வுட் பி அதுக்கு இன்ட்ரஸ்டிங். சான்ஸ் இருக்குங்கிறீங்களா? சான்ஸு ஆமா. யார ட்ராப் பண்ணுவாங்கன்றத பொறுத்து. ஏன்னா வந்து நான் ஒரு ஐ டோன்ட் நோ நம்ம சொன்னோம் நம்ம அப்புறமா அத பத்தி பேசலாம். லைக் ஐ திங்க் மேபி இன்னொரு கப்புள் ஆஃப் வீக்ஸ்ல இன்னொரு ஒன் மோர் பெர்சன் டூ லைக் கீப் அன் ஐ அவுட் ஆர் அதுல போறதுக்கு வந்து ஒ அ அப்படியே இவரு மாரியே ஸ்லைட்டா வந்துட்டு இருக்கிறது வந்து யூசி சஹால். அவரும் வந்து நேத்திக்கு அந்த எம்ஐஆர்ஆர்ல ஆமா. ஹி டுக் விக்கெட்ஸ் அண்ட் இஸ் அவர் 3 சைலன்ட்லி விக்கெட். ஆமா. பில்டிங் ஹிஸ் ஆமா. அவர் வந்து பெருசா எதுவுமே பண்ணாம நம்ம அதே தான் சொன்னோம். கான்ட்ராக்ட் விஷயத்துல வந்து டிராப் பண்ண பத்தி நம்ம பேசினப்போ ஒரு அந்த ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்ல சைட் லைக் வாட்ச் அவுட் ஃபார் யூசி சஹால் இன் திஸ் ஐபிஎல் அப்படின்ற மாரி அவர் வந்து ஸ்லோலி வந்து இஸ் ஜஸ்ட் டூயிங் ஹிஸ் திங் வித்தவுட் மயங்க் யாதவ் பீப்பிள் வந்து ஏன்னா அந்த பேஸ் வந்து ஜெனரலி பேஸ் வந்தாலே எவ்ரிபடி வில் அப்படியே பார்ப்பாங்க. பட் யூசி சஹால் இஸ் ஸ்லோலி டூயிங் ஹிஸ் திங். ஸோ யா அது ஒரு ஒரு பக்கம் இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அம் இன்னொரு பேட்ஸ்மேன் டெஸ்ட் பண்ணணுன்றது நான் சொன்னது வந்து ரயான் பராக். பிஃபோர் நம்ம வந்து ஃபினிஷ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஐ திங்க் அகைன் ராஜஸ்தான் ராயல்ல. அவருக்கும் சொன்னோம் நம்ம வில் ப்ராபப்ளி ஹேவ் அ பிரேக் அவுட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிசி கேம்ல ஹி ஸ்கோர்ட் 84 ஆஃப் 95 ஐ திங்க் 45 பால்ஸ் நெனைக்கிறேன். ஆமா. அதிலயும் எஸ்பெஷலி வி நீட் டு மென்ஷன் த லாஸ்ட் ஓவர் ஆண்ட்ரேக் நோக்கியாக் அகைன்ஸ்ட் 25 ரன்ஸ் ஆஃப் தட் ஓவர். அடின்னு அடி தர்மடி. அதிலயும் ஒரு ஒரு 6 ஒண்ணு அடிச்சாரு பாருங்க. ஒரு புல் பண்ணது அந்த அபௌட் 145 இருக்கும் ஸ்பீடு. அண்ட் ஹி புல்ட் ஹிம் ஃபார் அ 6. அமேசிங். So he is another candidate. That should probably be on the plane to the United States. பார்க்கலாம். அது Um, ஆனா ஏன்னா, what? அதோட கிரெடிட் வந்து ஆக்சுவலி ரொம்பவே சங்கக்காராக்கு குடுக்கணும். ஏன்னா, அவங்க அந்த ஆமா. மேனேஜ்மெண்ட் வந்து ரியான் பராக் மேல ஸ்பெசிஃபிக்கா அவங்க வந்து வெளியிலயும் நெறைய சொல்லியிருக்காங்க. நீங்க போய் அஸ்ஸாம்க்கு போய் விளையாடுங்க. ரஞ்சில போய் நீங்க விளையாடுங்க. பாலிங்கும் போடுங்க. நான் தான் ஜஸ்ட் ஸ்டாட்ஸ் பார்த்திருந்தேன். ஸ் 6 இன்னிங்ஸ் தான். 75 ஆவரேஜ். குளோஸ் டூ 400 ரன் அடிச்சிருக்காரு. 75 ஆவரேஜ், 110 ஸ்ட்ரைக் ரேட். இது வந்து ரஞ்சில. 20 6. ஆ ஸோ ஐ திங்க் அண்ட் அகைன் விக்கெட்ஸும் நெறைய எடுத்திருக்காரு. ஆ லெக் ஸ்பின்ல. ஐ திங்க் கண்டிப்பா அது வந்து பேக் பண்ணி அதோட ஃபைனலி ரொம்ப நாள் ஓசில தான் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாரு. 4 ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட வருஷமா. ஒண்ணுமே பண்ணல. ஆ ஆனா ஃபைனலி ஐ திங்க் இந்த சீசன்ல ஆல்ரெடி இது 2வது இன்னிங்ஸ் இது. முதல் மேட்ச்ல கூட சஞ்சு சாம்சனோட செம பார்ட்னர்ஷிப் ஆம் அடிச்சாரு. ஓகே. லாஸ்ட்டுங்க எஸ்ஆர்எச், ஜிடி. சரி, லுக்கிங் ஃபார்வர்ட் செம்ம போரிங்கா இருந்துச்சு. ஆனாலுமே அ த அந்த சீசன் இடத்துல அந்த அஹெட். கிளாஸின வந்து ராஷித் கான் அவுட் பண்ணும்போது தான் தோணிச்சு. ஓகே. இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி ஜிடி வந்து யோசிச்சு தான் அவங்க வந்து ரூம் போட்டு யோசிச்சு தான் வச்சு செஞ்சிருக்காங்கன்னு. ஏன்னா, எஸ்ஆர்எச் என்ன நமக்கு இப்போ வெரி ஏர்லி 3 மேட்ச் தான் ஆயிருக்கு. ஆனா, அந்த ஹைதராபாத் மேட்ச்ல என்ன தெரிய வந்துச்சுன்னா, இந்த ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் இவங்களுக்கு வந்து நீங்க பேட்டிங் விக்கெட் குடுத்தீங்கன்னா, நீங்க அவ்வளோதான் 250 தான் இப்பல்லாம். 200லாம் சரிப்பட்டு வராது. அபிஷேக் சர்மா, ம். டிராவிஸ் ஹெட் இவங்களலாம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்லோ அண்ட் லோ விக்கெட் அந்த லக்னோல லாஸ்ட் சீசன் இருந்தா மாரி தான் கொஞ்சம் அப்படி குடுத்தா இவங்கள வந்து நீங்க வந்து ஈசிலி மடக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. உங்களுக்கும் அதான் ஃபீலிங் ஆமா. வந்துச்சுங்களா? ஹவ் டிட் யூ சீ குஜராத்தோட பெர்ஃபார்மன்ஸ்? ஐ திங்க் குஜராத் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அ என்ன சொல்றது? ஐ மீன் இந்த நீங்க சொன்ன மாரி தான். ரஷீத் கான் இஸ் ப்ராப்பர்லி பீங் டேக்கன் டவுன். நான் இது பார்த்துட்டு இருந்தேன். ஐ திங்க் ஹி ஹேட் அ பேக் ஆப்பரேஷன் நெனைக்கிறேன். பிஃபோர் தி ஐபிஎல் ஆர் வைல் அந்த இதுலேருந்து வந்து தேர் சீம்ஸ் டு பி லைக் ஹிஸ் ஃபுல்லா வந்து அந்த பாடி இஸ் நாட் கமிங் த்ரூ டு லைக் கெட் அந்த அந்த பவுலிங் வந்து எவ்ரிபடி சீம்ஸ் டு பி ஜஸ்ட் லைக் டேக்கிங் ஹிம் டவுன். um, அகைன் குஜராத்ல வந்து வி செட் லைக் சாய் சுதர்ஷன் இந்த வருஷம் வில் பி லைக் another குட் இயர் அண்ட் லைக் வில் ஹி டூ அதுக்கேத்த மாரி அவர் ஆடிட்டு இருக்காரு சாய் சுதர்ஷன் அண்ட் டேவிட் மில்லர். இந்த எஸ்ஆர்எஸ் மேட்ச்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து ஏ தே பவுல்ட் வெல் ஜிடி ஃப்ரம் பவுலிங் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ரன் ரேட்லாம் பார்க்காம தே டுக் இட் லைக் ரியலி லாங். எனக்கு ஐ வாஸ் மோர் இன்ட்ரஸ்டட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் ஸ்பென்சர் ஜான்சன டிராப் பண்ணிட்டு தி பாட் இன் நூர் அஹமத் அண்ட் பவுல்ட் ஹிம். ஆமா. தட் வாஸ் அன் இன்ட்ரஸ்டிங் லைக் வெதர் தே பேஸ் எடுத்துட்டு வந்து ஜிடிக்கு அகேன்ஸ்டா சாரி அகேன்ஸ்ட் எஸ்ஆர்எச் தே ட்ரை டு லைக் பிரிங் இன் ஸ்பின் அண்ட் லைக் ஹெட் வந்து தடவு தடவுன்னு தழுவினாரு அகேன்ஸ்ட் நூர் அஹமத்.
So that's, ஆமா அவருக்கு whether other teams புரியல will அவருக்கு. start to look at and see like, mystery bowling வந்து against யூஸ் பண்ணலாமா? லைக், ஸ்ட்ரெய்ட் அவே பால் ஸ்பின் ராதர் தென் பேஸ். ஏன்னா பேஸ்லாம் வந்து அவரு ஈஸியா விளையாடிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ஆர்எச் அண்ட் சிஎஸ்கே 2 பேருக்குமே the one common factor seems to be the opening pair or 1, 2, 3 probably need to go big for them to like get a big enough total. ஆமா. ஒரு மாரி வந்து தடுமாறி விளையாடுனாங்கன்னா வந்துட்டு, தி ஹோல் டீம் ஐ திங்க் பேலன்ஸ் கொலாப்ஸ் ஆயிட்டு ஒரு ஐ மாரி வந்து மிட்லிங்கா தான் இது பண்றாங்க. ஐ திங்க் அங்க வந்து அகைன் நான் சிஎஸ்கே அந்த கேட்டகரியில நான் போட மாட்டேன். ஏன்னா, அங்க வந்து ரூல்ஸ்லாம் பயங்கர டிஃபைன்டா இருக்கும்னு தோணும் எனக்கு எப்போதுமே. அண்ட் அடுத்த மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் அண்ட் சிஎஸ்கே இல்லீங்களா? ஆமா. இல்ல ரூல்ஸ் டிஃபைன்டா இருக்கு. பட் ஆனா வந்து லைக் இஃப் யூ என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் வந்து 10 ரன்னுக்குள்ள போயிடுது அப்டின்னாலும் சிஎஸ்கேல ஓப்பனிங் ஃபார் எக்ஸாம்பிள் 3 அண்ட் 4 கேனாட் பிளே. என்னதான் நீங்க ரோல் டிஃபர் பண்ணாலும் கேனாட் பிளே வித் தி சேம் ஃப்ரீடம் ஆஸ் எந்த டீமுக்குமே அப்டிதான். யூ கம் இன் அட் 50 ஃபார் 1 வெர்சஸ் யூ கம் இன் அட் 5 ஃபார் 1. தி ஃப்ரீடம் வில் ப்ராபப்லி அந்த இது இருக்காதுல்ல. லைக் ஒரு 60 ஃபார் 2க்கு வந்து நீங்க இப்போ சொன்ன மிச்சல் 60 ஃபார் 2க்கு வரதுக்கும் in terms of like coming in for 6 for 2, it's a very very different way. they I think எல்லா டீமுக்கும் அதான் அந்த there is அந்த யூசுவல் ஒரு cliched ஸ்டார்ட் இருக்குல்ல. பவர் பிளேல வந்து 3 விக்கெட் போயிடுச்சுன்னா வந்து ஆம். மோர் ஆஃபன் தென் நாட் 80% they don't மேட்சஸ் win. நீங்க Yeah. தோத்துருவீங்க. So இல்ல you because you have to rebuild ல. அங்க எனக்கு எனக்கு என்னமோ தெரியல. நீங்க ஏன் சிஎஸ்கே இந்த கேட்டகரில போடுறீங்கன்னு. என்னோட தியரி என்னன்னா, டாரல் மிச்சல் 14,00,00,000 இந்த மாரி 13, 14,00,00,000 போட்டு உங்கள வந்து திடீர்னு எடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இவ்ளோ காச யாரோ உங்கள "ஏன்பா என்ன நம்பியும் இவ்ளோ காச போடுறியாப்பா?" அப்படின்னு நீங்களே அவங்களே ஆச்சரியப்படுற மாரி போடம்போது, ஐ திங்க் அந்த மாரி ஒரு பிரஷர் கண்டிப்பா இருக்கும்ல. இப்போ ஹாரி ப்ரூக் நம்ம பார்த்துருக்கோம். நெறைய நெறைய பார்த்துருக்கோம் நம்ம ஆக்சுவலி இந்த மாரி. ஆ Yeah. ஷாருக் கான் போட்டாங்க 10,00,00,000 போட்டு. அவரு அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல. பஞ்சாப் ஒரு பெரிய வரலாறே இருக்கு இந்த விஷயத்துல. ஆனா, ஐ திங்க் இப்போ இந்த டாரல் மிச்சல் தான் லேட்டஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். 14,00,00,000 ஆ பட் அந்த அந்த பிரஷர் கொஞ்சம் தெரியுதுன்னு தோணிச்சு எனக்கு லாஸ்ட் மேட்ச்ல. பட் ஐ திங்க் ஸ்டில் வந்து மிச்சல் ஸ்டார்க் அவருக்கு தான் வந்து இந்த பிரஷர் வந்து இவரோட வந்து அவரு எடுத்துக்க டபுள். மாட்டாரு பிரஷர் என்னைக்குமே அவரு. அவரு அப்பப்போ வந்து 2 சீசன் விளையாட்டு இந்த மாரி 10, 20,00,00,000ன்னு அப்படியே அடிச்சுட்டு அவரு அப்படியே வாங்கிட்டு ஜாலியா கிளம்பிட போயிட்டே வேண்டியதுதான். இருப்பாரு அவரு. ஆமா. ஓகே. ஸோ ஆமா. ஐ திங்க் நம்ப ஃபுல் ரவுண்ட் ஒண்ணு அடிச்சுட்டோம்னு நெனைக்கிறேன். எல்லா இண்டிவிஜுவல்ஸ் எல்லாரையுமே டிஸ்கஸ் பண்ணோம். ஆம் அகைன் போறதுக்கு முன்னாடி ஒரு விண்ணப்பம் இதே தான் எங்களுக்கு. YouTubeல பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது. ஆம் அண்ட் நீங்க பாட்காஸ்ட்ல வந்து இப்போ நீங்க எங்கள Spotifyல கேட்கலாம், Google பாட்காஸ்ட்ல கேட்கலாம், Apple பாட்காஸ்ட், ஓவர்காஸ்ட் அங்கங்க எல்லா காஸ்ட்லயும் இருக்கோம் நாங்க இப்போலாம். அதனால எங்க இருந்தாலும் ஜியோ சாவன் ஆக்சுவலி அங்கேயும் இருக்கும். அந்த பாட்காஸ்ட் சேனல்ல நீங்க கேட்குறீங்கன்னா, கண்டிப்பா இப்போ அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போதே நான் ஒரு 3 செகண்ட் கேப் தரேன். அப்படியே அந்த ஃபோன அப்படியே எடுத்துட்டு எங்கள அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ரேட்டிங் குடுங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு அது. ஸோ இதான் உங்க 3 செகண்ட் கவுண்ட்டவுன். ஓகே. அம் சரிங்க. ஷினி எக்ஸைட்டடா? எஸ்ஆர்எச் வெர்சஸ் சிஎஸ்கே ஆமா. ஃப்ரைடே மேட்ச்க்கு. எக்ஸைட்டட். ஃப்ரைடே மேட்ச்க்கு. நான் ஐ வில் பி அவே ஆன் ஹாலிடே. பட் ஆனா வந்து நான் கண்டிப்பா எங்க இருந்தாலும் வந்து அது மட்டும் ஒரு அப்படியே கண்ணோட்டம் வச்சுட்டு, வில் கீப் அன் ஐ அவுட் ஆன் தட். சரி பாப்போம். இந்த தடவ தலைய ப்ரமோட் பண்றாலாம் கூட லைட்டா அதெல்லாம் சான்ஸே இல்ல. டாக் அதுதான் இருக்கு. ஆனா தல அதெல்லாம் சான்ஸ் ப்ரமோஷன் இல்லன்னு தோணுது. ப்ரமோஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது. நோ, நோ, நோ. அவர் வந்து அந்த இடத்துல தான் பேட்டிங் பண்ணுவாரு. இந்த ப்ரமோஷன் மாத்துறது அப்படின்றது வந்து சிவம் துபே, சமீர் ரிஸ்வி இவங்க தான் இப்படி மாறுவாங்களே தவிர, ஐ டோன்ட் திங்க் தலையெல்லாம் வந்து 8க்கு முன்னாடி, 7க்கு முன்னாடிலாம் சான்ஸே கிடையாதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஆ ப்ரிடிக்ஷன்லாம் கேட்டோம். யார் டைம் வேஸ்ட்டும் பண்ணலான்னு யாருக்கும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ நம்ப. அதெல்லாம் கேட்டு ஸ்ரீனி என்ன சொல்லப் போறாருன்னு தெரியும். வெளியில மஞ்சள், உள்ள மஞ்சள் எல்லாம் அவரு தான். அ மஞ்சளோ மஞ்சள் தான். ஓகே. ஸோ இத்துடன் முடிச்சுக்கலாம். அடுத்த மேட்ச் பார்ப்போம். எப்படி போறதுன்னு. எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ரொம்பவே சந்தோஷமா இருப்போம். எனக்கு தெரிஞ்சு. இன்னொருத்தர் ரொம்பவே வருத்தத்துல இருப்போம். ஆ அந்த அந்த சூழ்நிலையில நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ப. ஆம் முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாம். அன்டில் ஓ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். உத்தரவு உத்தரவு குடுத்தாச்சு. ஓகேங்க. சரிங்க. அடுத்த வாரம் வர வீக்கெண்ட் மேட்சஸோட எல்லாம் சேர்த்து நம்ப ஒரு அடுத்த ரிவ்யூல நம்ம சந்திப்போம்.